வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட தம்ப்நெயில்ல இந்த படமே ஒரு ஸ்கேம்னு நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த படத்தை ஸ்கேம்னு சொல்ல வரேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். ஆனா ஒரு விஷயம் மக்களே, ஒரு கமலஹாசன் படம் நல்லா இல்ல, டெக்னிக்கலா ரொம்ப அவுடேட்டடா இருக்கு, ரொம்ப தப்பா இருக்கு, இப்படிலாம் நான் சொல்ற அளவுக்கு தள்ளப்படுவேன்னு சத்தியமா நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஏன்னா மொத்த இந்திய சினிமாவே இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போனதுல ஒரு மிகப்பெரிய பங்கு கண்டிப்பா உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இருக்கு. ஆனா இந்த இந்தியன் 2 இவருடைய பிலிமோகிராஃபிலேயே ஒரு பெரிய பிளாக் மார்க் தான். ஸோ அதனால வேற வழியே இல்லை. சேனாபதி ஸ்டைல்லே சொல்லணும்னா இந்த இந்தியன் 2ன்ற கலையை பிடுங்கியே ஆகணும். 1996ல இந்தியன் பார்ட் 1 ரிலீஸ் ஆச்சு. சின்ன வயசுல அந்த படம் பார்க்கும்போதே ஒரு பெரிய பிரமிப்பு தான். ஆனா போக போக அந்த படத்துலயும் எனக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த படத்தை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, டெக்னிக்கலும் செம்ம சவுண்டான படம் தான். அது காரணம் அந்த படத்துல நடிச்ச நடிகர்களுடைய நடிப்பு, படத்தோட படமா பின்னி பிணைஞ்சு இருந்த பின்னணி இசை, ஒளிப்பதிவு, வசனம், ஆர்ட் ஒர்க், மேக்கப் ஒர்க்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாட்ச்ல இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல தமிழ் சினிமாலே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் டிசைனா அது கண்டிப்பா சேனாபதி. இந்தியன் படத்துடைய யூஎஸ்பியே இந்தியன் தாத்தாவான இந்த சேனாபதின்ற அந்த கேரக்டர். முதல்ல நம்ம அந்த கேரக்டரை பத்தி பார்ப்போம். இந்த சேனாபதின்றவரு 70+ ஆன ஆளு, சுதந்திர போராட்ட தியாகி, சுபாஷ் சந்திர போஸ் வழியை தேர்ந்தெடுத்து ஐஎன்ஏல ஜாயின் பண்ணி சுபாஷ் சந்திர போஸ் வழியில மக்களுக்காக போராடின ஒரு போராளி. இப்போ காலப்போக்குல என்ன இருக்குன்னா, சுதந்திர இந்தியால இவர் நினைச்ச மாதிரி இல்லாம எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க அரசியல், அரசு அதிகாரிகள், இப்படி மொத்த நாடுமே ஊழல்ன்ற புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கு. நாம அந்த பீரியட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா இவனுங்க அரசியல் பண்றதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் மொத்த நாட்டையுமே பின்னோக்கி இழுத்துட்டு போறானுங்களேன்ற இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்தியன் தாத்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு. வேற வழியே கிடையாது, இவனுங்களுக்கு திரும்பவும் பழைய சுபாஷ் வழி தான் நம்ம எடுத்து களப்படுகணும்னு சொல்லிட்டு கையில கத்தியோட எவன் லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களோ அவனுங்களெல்லாம் குத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த வயலன்ஸ் முறையே தப்பு தான், இருந்தாலும் அதை கன்வின்ஸ் பண்ற விதமா இந்த சேனாபதி சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்த இந்தியாவையும் பார்த்திருக்காரு, ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்தியாவையும் பாக்குறாரு. சோ அவருடைய மனநிலையில இருந்து பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அது எல்லாமே நியாயப்படுத்துற விதமா தான் இருக்கு. அதனால அந்த கேரக்டர் ஆர்க்லயே பெருசா எந்த ஒரு ஃபிளாவும் இல்ல. அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல சொந்த மகனே ஊழல் பண்ணியிருந்தாலும் அவனுக்கும் இந்த சேனாபதி கோர்ட்ல மன்னிப்பே கிடையாது, மரணம் தான்ன்ற மாதிரி தான் பையனையே குத்தி கொண்டு மக்களுக்கு மத்தியிலும் அரசு அதிகாரிகளுக்கு மத்தியிலும் ஒரு பெரிய பயத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஃபாரின்ல இருந்து ஐஎஸ்டி போட்டு இந்தியனுக்கு சாவே கிடையாது, திரும்பவும் லஞ்சம் ஊழல் ஆரம்பிச்சீங்கன்னா நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்ற மாதிரி ஒரு அலர்ட்டையும் கொடுத்துட்டு தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இந்தியன் பார்ட் 1 வரதுக்கு முன்னாடி 1977லே சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் நடிப்புல நாம் பிறந்த மண்ணுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துடைய பிளாட்டே கிட்டத்தட்ட சேம் இதேதான். அதுலயும் சிவாஜி கணேசன் சுதந்திர போராட்ட தியாகியா இருப்பாரு. ஃப்ரீடம்க்கு அப்புறம் நாம நினைச்ச மாதிரி நாடு இல்ல, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கணும்னு அவரும் வயலன்ஸை கையில எடுத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் இவர் போட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கட்டத்துல இவருடைய பையனா கமல்ஹாசன் தான் அதுலயும் நடிச்சிருப்பாரு. சோ அவரு துரோகியா மாறி இருப்பாரு. அவரையும் கொல்றதுக்காக கையில கண்ணோட சுத்துற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு படத்துடைய பிளாட்டும் சேம். இதுல முதல்ல வந்தது நாம் பிறந்த மண். அதுல இருக்க அந்த ஒன்லைனை வச்சுதான் சங்கர் இந்தியன்ற படத்தை உருவாக்கி இருக்காரு. அந்த படத்துக்கான கிரெடிட்ஸ இந்தியன்ல சங்கர் கொடுத்தாருன்றதே ஒரு கேள்விக்குறிதான். இப்ப நம்ம இந்தியன் 2க்கு வருவோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க நம்ம சித்தார்த் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கிங் டாக்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்றாரு. அந்த சேனல் மூலியமா சமூக பிரச்சனையெல்லாம் டீல் பண்ற இவருக்கு நம்ம நாட்டுல இன்னமும் லஞ்சம் ஊழல்லாம் இன்னும் அழியலன்னு தெரிஞ்ச உடனே இதெல்லாத்தையும் அழிக்க ஒருத்தரால மட்டும்தான் முடியும், அவர் தான் நம்ம இந்தியன் தாத்தா, அவர் இன்னமும் உயிரோட தான் இருப்பாருன்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல அவரை திரும்ப இந்தியா கொண்டு வரணுன்றதுக்காக இந்த சித்தார்த் அன்கோ பண்ணக்கூடிய மாஸ்டர் பிளான் கம் பேக் இந்தியன் என்ற இந்த ஹேஷ்டேக சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணதும் இத நம்ம இந்தியன் தாத்தா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில சிவனேன்னு வாழ்ந்துருக்காரு. அவர் இந்த போஸ்ட பார்த்துட்டு ஆஹா நம்மளுடைய சேவை இந்தியாவுக்கு தேவைன்றதுக்காக கிளம்பி வராரு. ஒரு கட்டத்துல இந்தியன் தாத்தாவாலே கோளாறு ஏற்பட்டதுனால சித்தார்த் அன்கோ டீம் சேர்ந்துக்கிட்டு இவர் வேணாம், இவரை திரும்ப அனுப்புறதுக்காக அவனுங்க எடுத்த ஆயுதம் ஒரு மட்டமான ஆயுதம், வேற எதுவும் இல்ல, கோ பேக் இந்தியன் என்ற ஒரு ஹேஷ்டேக். இந்த போஸ்ட பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பொங்கி ஊரே ஒண்ணு கூடி இந்தியன் தாத்தாவையே மொத்தமா வெறுத்து அவர் மேல அழுகுன முட்டை தக்காளி எல்லாம் வீசி அவரை ஓட விடுறாங்க. ஏதோ ஒரு மூலையில சிவனேன்னு இருந்த சேனாபதியை கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போட்டு வர வச்சுட்டு கம்பீரமா இருந்த சேனாபதி என்ற கேரக்டரை கோ பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம இந்தியன் தாத்தா என்ன பண்ணாரு, அவர் எதுக்கு ஊரே ஒண்ணு கூடி துரத்தி அடிச்சாங்க, இதுக்கான பதில சொல்ற படம் தான் இந்த இந்தியன் பார்ட் 2.
ஒண்ணுமே இல்லாத நம்பு போன கதையை சங்கர் கமல் கிட்ட சொல்லும் போதே இது வேணான்னு நம்ம ஆண்டவர் தவிர்த்து இருந்தாருன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போன 3 பேருடைய உயிர் மிஞ்சிருக்கும். படம் பார்த்த நம்ம எல்லாருடைய டிக்கெட் காசு மிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோ மேக் பண்றதுக்காக நான் எடுத்துக்கிட்ட இந்த 8 மணி நேரம் டைம் சேவ் ஆயிருக்கும். எவ்வளவோ சேவ் பண்ணிருக்கலாம். விதி யாரை விட்டுச்சு? இந்தியன் என்ற ஒரு நல்ல பர்னிச்சரை பார்ட் 2ன்ற பேர்ல எடுத்து ரிலீஸ் பண்ணி அடிச்சு நொறுக்குன்னு தான் மிச்சம். இந்தியன் 1ல இந்த சேனாபதின்ற கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா எந்த வகையிலுமே அவரு நேர்மை தவறாதன்றதுக்கு நிறைய வலுவான காட்சிகள் இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை கிளிகள் தோளோட அந்த பாட்டுல சேனாபதி அவர் பொண்ணு கூட பேப்பர்ல கப்பல் செஞ்சு விளையாடிட்டு இருப்பாங்க. பேப்பர் தீர்ந்து போனதும் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தங்கிட்ட இருக்க 500 நோட்ல கப்பல் செஞ்சு விளையாட கொடுப்பாரு. அதே பொண்ணு சிலிண்டர் வெடிச்சு உடம்பெல்லாம் வெந்து போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க 500 ரூபாய் லஞ்சம் கேட்பாங்க. ஆனா சேனாபதி கொடுக்க மாட்டாரு. இப்படி காட்சிக்கு காட்சி இவருடைய கேரக்டர் அந்த படம் முழுக்கவே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இந்த படத்துல இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வர்றதே ஸ்கேம் பண்ணி தான் வருவார். போலி பாஸ்போர்ட், வேற ஒருத்தர் ஐடென்டிட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்தியாக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாரு. சரி ஓகே, இது கூட ஒரு சினிமா லிபர்ட்டின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த பாட்டுல இந்த வர்மக்கலைன்ற பேர்ல நம்மள கொலையா கொண்டிருப்பாங்க. அதை மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாதுங்க. இந்தியன் தாத்தாவுடைய ஐடென்டிட்டியை அந்த வர்மக்கலை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பார்ட் 1ல அதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கும். ஏன்னா இந்தியன் தாத்தாவே அந்த பாட்டுல 70+ ஆன ஆளு. இவரால பல்டி அடிச்செல்லாம் ஃபைட் பண்ணி கல்பிரிட்ஸை லாக் பண்ண முடியாது. அதுக்காக தான் இவர் வர்மக்கலை யூஸ் பண்ணி லாக் பண்ணி அதுக்கு மேல கத்தியால குத்துவாரு. ஆனா இந்த பாட்டுல இவனுங்க வர்மன்ற பேர்ல கருமத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஓப்பனிங்ல நம்ம இந்தியன் தாத்தா ஒரு பெரிய பிசினஸ் மேனை போட போவார். அந்த பிசினஸ் மேன் நம்ம விஜய் மல்லையாவோட ரெசம்பிள்ஸ் தான். இதுவே ஒரு அவுடேட்டடான ஐடியா. சரி, அந்த பிசினஸ் மேனை போட போன நம்ம தாத்தா அவருக்கு ஒரு ஸ்பெஷலான வர்மக்கலையை போடுவார். அந்த அட்டாக் வாங்கின பிசினஸ் மேன் அதுக்கு முன்னாடி பொண்ணும் கூட ஜாலியா வயிற்று மேல ஆம விட்டு விளையாடிந்தவர் டப்புனி ஒரு பொண்ணா மாறிடுவாரு. அந்த கன்றாவியான வர்மக்கலையை பத்தி கமல் வேற ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாரு. எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப அவருக்கு அட்டாக் பண்ணி பொண்ணா மாத்திட்டீங்க. இப்ப இவன் பொண்ணு மாதிரி நளினமா நடந்துக்கிறத பார்த்துட்டு நாங்க என்ன சிரிக்கிறதா இல்ல அவனை நினைச்சு வருத்தப்படுறதா எப்படி எமோட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் சங்கர் அவர்களே, இந்த சீன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொண்ணு மாதிரி மாறிட்டா அசிங்கமா? இல்ல எனக்கு நிஜமாலே புரியல. இவனுங்க படம் எடுக்கும் போது இது சமூகத்துக்கான படம் சொல்றீங்க. இதே சமூகத்தில் தான் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்னும் மற்ற பாலினெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கொச்சையான காட்சிகளை எடுத்துட்டு எப்படி இது சமூகத்துக்கான படமா மாறும்? இதே தமிழ் சினிமால சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல சித்தார்த் ஜிவி பிரகாஷை புடிச்சு அசிங்கப்படுத்தி கூட்டு வரதுக்காக நைட்டியை மாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாரு. இவர் பண்ணது எவ்வளவு கேவலமான விஷயம்னு சித்தார்த்தோட அம்மா புரிய வைப்பாங்க. டேய், நைட்டிங்கிறது உங்க அம்மா அண்ணி எல்லாம் போற ட்ரெஸ் தானடா. அம்மா அவன் தான் அப்படி நினைக்கிறான். நான் உன்னதான்டா சொன்னேன். பொம்பளை ட்ரெஸ் ஆம்பளை போறது கேவலம் அவமானம்னு நினைப்ப உனக்கு இல்லையா? உன் மனசுல நான் அழுக்கிறதுனால தானே அவனுக்கு போட்டு விட்ட. இதுதான் நம்ம சமூகத்துக்கு தேவையான காட்சி. ஆனா இந்த இந்தியன் 2ன்ற காவியத்துல நான் முன்னாடி சொன்ன அந்த தற்கொலைத்தனமான காட்சிகளை மொத்தமா தொகுத்து வழங்கின மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இதுல சந்தேகமே ஆண்டவர் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர். அவர்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. சங்கர் இப்படி ஒரு காட்சியை எழுதிட்டு வந்து கமல் கிட்ட காட்டும் போது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருந்தாலே இந்த மாதிரி விஷயமான காட்சியெல்லாம் இந்த படத்துல வந்திருக்காது. இந்த வர்மக்கலைன்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு இந்த தாத்தா பண்ற அலப்பறை இருக்கே அதை தாங்க என்னால பொறுத்துக்கவே முடியல. ஒருத்தனை குதிரையா மாத்தி ஓட விட்டே சாவடிக்கிறாரு. இன்னொருத்தனை ஜீரோ கிராவிட்டி ஏரியால வச்சு உடம்புல இருக்க மொத்த ஜொல்லியும் உருவி சாவடிக்கிறாரு. இப்படி தினசா மென்டல் தனமா கொள்றதுக்கு சேனாபதி என்ன சைக்கோ கில்லராங்க? இல்ல, ஆக்சுவலா அவரு பார்ட் 1லயே கூட கொலை பண்றதெல்லாம் ரசிச்செல்லாம் பண்ண மாட்டாரு. வேற வழியே இல்ல, மக்களுக்குள்ள பயத்தை உண்டாக்கணுன்றதுக்காக தான் அந்த கொலைகளை பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தும் தான் பண்றது தப்புன்ற ஒரு கில்ட்டோட தான் எல்லா கொலைகளுமே பண்ணுவாரு. கிளைமேக்ஸ்ல தான் பையனை குத்தும் போது கூட சந்துரு சேனாபதியை பார்த்து அப்பான்னு சொல்லும் போது சேனாபதிக்கு முதல் முறையா தான் பையன் தன்னை அப்பான்னு கூப்பிட்ட அந்த ஞாபகம் வரும். அப்படி பார்த்த நம்ம குழந்தைய நாமளே இப்ப குத்தி கொள்றோமேன்ற அந்த எமோஷன் நம்ம உலகநாயகன் அவ்வளவு அழகா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே காமிச்சிருப்பாரு. இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இந்த படத்துல பிளாட்டா ஏதோ வெறி பிடிச்ச சீரியல் கில்லர் மாதிரி வர்மக்கலைன்ற பேர்ல சர்க்கஸ் வித்தையெல்லாம் காமிச்சு நம்மள கடுப்பேத்தம் தான் மிச்சம். சரி, இந்த படத்துல அரசியல்லாம் பேசியிருக்காங்களே அதையாச்சும் ஒழுங்கா பேசியிருக்கானுங்களான்னு பார்த்தா அதையும் பூசி மொழிகி வச்சிருக்கானுங்க. இதுல ஒரு டயலாக் வரும், இருக்கிறது 4 கட்சி, அவங்களுக்கு தான் மாத்தி மாத்தி ஓட்டு போட வேண்டியதா இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இது ஒண்ணும் புதுசு இல்ல, தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனா அந்த கட்சி பேரே சொல்லிருக்கலாமே. அதை சொல்றதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கு. அப்புறம் என்ன சமூக மாற்றத்துக்கான படத்தை எடுத்து நீங்க நட்டுடுவீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டுல எவ்வளவு இஷ்யூ இருக்கு. இவனுங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல. ஏதோ மீன் கடையில மீன்காரம்மா அவங்க விற்கிற மீன் எல்லாத்துலயுமே கோலி கொண்டு போட்டு வெயிட் ஏத்தி மக்களை ஊழல் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு காட்டுறீங்க. இன்னொரு பக்கம் ஹைவே ஹோட்டல்காரனுங்க பழைய சோறை போட்டு மக்களை ஏமாத்துறானுங்க காட்டுறீங்க. ஸ்வச் பாரத் பேனர் கீழே ஒருத்தன் ஒண்ணு கடிக்கிறானு காட்டுறீங்க. துப்புரவு
துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு சரியா வேலை செய்யறதில்லைன்னு காட்டுறீங்க. இதெல்லாமே தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் காட்சிப்படுத்த தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்நாட்டுல இதை விட உயிர் போற பிரச்சனை எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே 3 சிஎம் மாறி இருக்காங்க. தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றங்கள் எவ்வளவோ நிகழ்ந்திருக்கு. நீட் இஷ்யூனால டெத் கவுண்ட் அதிகமாயிருக்கு. இதே நீட்டை வச்சு தமிழ்நாட்டுல எவ்வளவோ அரசியல் நடக்குது. இன்னும் கூட தீர்க்காத மீனவர்களுடைய பிரச்சனை, கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் மக்களுடைய வாழ்வாதாரமே மாறி இருக்கு. எல்லா பக்கமும் ஏகப்பட்ட விலையேற்றம், ஊழலை எதிர்த்து ஒழிக்கிற படம்னு விளம்பரம் பண்ணிட்டு ஊழலுக்கு முக்கிய காரணமா இருக்க அரசியல்வாதிகள் ஒருத்தனையுமே கை காட்டவே இல்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு பேன் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச போயிட்டானுங்க. குஜராத்ல இருக்க கிரானைட் குவாரிகளால தான் அங்க நிலநடுக்கம் வந்துச்சுன்னு காரணம் காட்ட தெரிஞ்ச உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே சமீப காலமா நிறைய மலைகள் காணாம போயிருக்கு. இப்படி உள்ளூர்லயே இவ்வளவு ஓட்டை இருக்குது. முதல்ல இந்த ஓட்டையெல்லாம் அடிப்போம், அப்புறம் பேன் இந்தியா பிரச்சனைகள்லாம் போவோம். இந்த படம் சுமார் ஒரு 3 மணி நேரம் ஓடுதுங்க. இதுல நம்ம இந்தியன் தாத்தா ஒரு கொலைக்குமே 1/2 மணி நேரம் மேல எடுத்துக்கிறாப்புல. அவங்களை அட்டாக் பண்ணி குதிரையா மாத்தி பொண்ணா மாத்தி இப்படி வினோதமா மாத்தி அந்த அட்டாக்க பத்தி கிளாஸ் எடுத்து இப்படிலாம் நம்மள வெறுப்பேத்தி டயர்டாக்குறது போதாதுன்னு இந்த சித்தார்த் குரூப் வேற அவனுங்க மொத்தமா ஒரு 4 பேர் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே ஊழல் பண்றாங்கன்னு அதை புடிச்சு கொடுக்குறன்ற பேர்ல ரிப்பீட்டடா ஒரே சீனை மாத்தி போட்டு நம்மள கொலையா கொன்னு எதுக்கு இந்த மொத்த படத்தையுமே ஒரு 1/2 மணி நேரத்திலே முடிச்சிருக்கலாம். ஆனா இவனுங்க சமூக படம் எடுக்கிறன்ற பேர்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பாகமா வர வேண்டிய படத்தை 2 பாகமா பிரிச்சு நம்ம தலையில ஒரு மட்டமான உப்புமாவா கிண்டி வித்துட்டானுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சங்கர் சார் அன்னியன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல ரயில்வே கான்ட்ராக்ட் ஃபுட் சரியில்லைன்னு ஒரு பிரச்சனை வரும். அப்பளம் என்ன கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு, சாம்பார் என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குன்னு கொடுக்கிற காசுக்கு தரமான ஃபுட் குடுக்கலையேன்னு நம்ம அம்பி அண்ணீரா மாதிரி அந்த ஃபுட் கான்ட்ராக்ட்காரனை எண்ணெய் சட்டிலேயே போட்டு பொரிச்சு எடுத்துருவாரு. இது அந்த 5 பைசா திருடினா தப்பான்ற லென்த்தி டைலாக வச்சு கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. ரைட், அந்த ரயில்வே ஃபுட் கான்ட்ராக்ட்காரன் தரம் இல்லாத ஃபுட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். இங்க நம்ம சங்கர் சார் ஒரு படமா வர வேண்டிய இந்தியன் 2 2 பார்ட்டா பிரிச்சு நீங்க கல்லா கட்டணுன்றதுக்காக ஒரு கன்றாவி படத்தை எங்க தலையில கட்டிருக்கீங்களே. கருட புராணத்தின்படி நீங்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர் தானே. ஏன்னா உங்க படத்துல வர அந்த ஃபுட் கான்ட்ராக்ட்காரனுக்கும் உங்களுக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. அப்போ உங்களுக்கும் கும்பி பாகம் கொடுக்கறது தானே சரி. என்னமோங்க, இந்த படத்தோட கடைசியில பார்ட் 3க்கு லீட் வேற கொடுத்துருக்கானுங்க. பார்ட் 2லே சேனாபதின்ற அந்த ஃபோர்ஸான கேரக்டரை ஜோக்கர் ஆக்கியாச்சு. இனி பார்ட் 3 வந்தா என்ன வரலனா என்ன. இனிமேலும் சங்கர் பிரம்மாண்டன்னு செவுத்துல எல்லாம் பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கதையிலையும் திரைக்கதையிலையும் ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நல்ல அவுட்புட் கிடைக்கும். சரி மக்களே, இதுதான் இந்தியன் 2 எனக்கு கொடுத்த கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல கண்டென்ட்டை நம்ம சேனல் மூலமா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அப்படியே போற போக்குல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா நம்ம கம்பெனிக்கும் யூஸ் ஆகும். ஓகே மக்களே, எவ்வளவு நேரம் நான் பேசுறது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய்.